வணக்கம். விஜய் தெளிவா அவருடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தெளிவா ஒரு முடிவு எடுத்து சொல்ட்டாங்க. நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். தாவேகா தனிச்சு தான் போட்டி போடும். தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி உருவாகும் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அன்னைக்கே மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. கூட்டத்தில் கூட்டியிருந்த மாவட்ட செயலர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள், பூத் கமிட்டியை பாருங்கள், நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கூட்டணி மெகா கூட்டணி அமைக்க முடியும், அமைச்சா இருக்கார் நம்ம கையில், அவர் எப்படியா இருந்தாலும் விஜயை கொண்டு வந்துடுவார். எவ்வளோ பெரிய கட்சியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டார். ஒரு ஜில்ஜில்பி விஜயெல்லாம் கூட்டணிகளை கொண்டு வர்றதுக்கு பெரிய விஷயமா, அதெல்லாம் அமித்ஷா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவர் பார்க்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி எதுவும் கூட்டணி சம்மந்தமாக விஜய்கிட்ட பேச மாட்டார். பேசினா யார் மதிச்சா? விஜய் தரப்பில் யாருமே மதிக்கவே இல்லை. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கெல்லாம் திமுகவை எந்த அளவுக்கு கடுமையாக விஜய் குற்றச்சாட்டு சொன்னாரோ, அதே அளவுக்கு விஜய் கட்சியில் ஒருத்தர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட திமுக பயங்கரமாக குற்றச்சாட்டு சொன்னார். சட்டசபையிலே பார்த்தீங்கன்னா பெரிய அமளி துமளியெல்லாம் பண்ணார். அந்த மாதிரி விஜய்க்கு ஆதரித்து பேசினார். ஏன் விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வருவார், நம்மளை முதலமைச்சருக்காக பாடுபடுவார், நமக்காக களத்தில் இறங்கி செயல்படுவாங்க. அவர் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருந்தோம்ல. எவ்வளோ பெரிய இயக்கம் நம்ம, அந்த இயக்கம் வழியே போய் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா சும்மா பண்ணுமா? விஜய் மேலே அக்கறையா? விஜய் மேலே பாசமா? விஜய்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சேன்னு சொல்லி ஒரு அனுதாபமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணணும்னு பார்த்தார். விஜய் ரொம்ப மௌனமாக இருந்து ஒரு சரியான ஒரு ஆப்பு அடிச்சு விட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கு. திரும்பவும் அவர் சொன்ன ஒரே விஷயம், தாவேகா திமுக மட்டும்தான் எதிரி, எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரி, வேறு யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டார். நாங்கள் கரூர் சம்பவத்துக்காக சோர்ந்து போயிட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சோர்ந்தெல்லாம் நாங்கள் போகல, நாங்கள் தீவிரமாக தான் இருக்கிறோம். அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் மக்கள், எங்களுக்கு திமுக தான் பிரதான எதிரி. நாங்கள் திமுகவுக்கு மாற்று மட்டும்தான். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நாங்கள் விஜய் முதலமைச்சர் ஆக்குறதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம், கட்சியை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பொதுக்குழுவில் ஒரு தெளிவான ஒரு மெசேஜை அதிமுகவுக்கு சொல்லிட்டாங்க. திமுக அதை பெருசாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கவே இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவங்க கரூர் சம்பவத்துக்கு இன்னமும் விஜய் ஒரே விஷயத்தை தான் தொடர்ந்து சொல்கிறார். திமுக உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்தில் என்ன கொட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசின அந்த விஷயத்தை மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு தவிர, மற்றபடி கரூர் சம்பவம் அவர் பிரச்சாரத்துக்காக போன நாள் நடந்த ஒரு சம்பவம், அந்த பிரச்சாரத்தில் தான் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு குற்றம் வச்சு விஜய்கிட்ட இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்காக அவர் அரசியல் செய்யாமலாம் இருக்க முடியாது. ஆனால் அரசியல் பண்ணுறார். தொடர்ந்து அவர் அரசியல் பண்ணுறதுல ஒரு வித்தியாசமாக பண்ணணும். நம்ம இந்த தலைமையை விட்டுறக்கூடாது. இங்கே நான் வீழ்ந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம திரும்பவும் எந்திரிக்கவே முடியாது. நம்மளை அரசியலில் காலி பண்ணி விட்ருவாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிங்கிறது பேச்சே இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் பாஜக, நம்ம எதிர்த்து பாஜக எதுக்குறோம். அதே சமயத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளோட நம்ம கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சமயத்தில் அதிமுகவோட நம்ம எப்படி கூட்டணி வைக்க முடியும்? ஒருவேளை பாஜக அதிமுக விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமான்னா அதே முடியாது. ஏன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னா எடப்பாடி பழனிசாமி அப்போ என்ன துணை முதலமைச்சரா? எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஆகிடுவாரா? இல்லை விஜயை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க விட்டுருவாங்களா? அதெல்லாம் முடியாது. இப்போ பாஜக விட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் விஜய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு குற்றச்சாட்டை தான் சொல்கிறாங்க. எப்படி விஜய்க்கு இவர் தன்னிச்சையாக இவர் பாட்டுக்கு போய் பேசினார், விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு, விஜய் ஆதரித்தார், விஜய் சம்பவத்துக்கும் அதுக்குமே தொடர்பு இல்லை, திமுக தான் தொடர்பு, போலீஸ்காரங்களுக்கு தான் தொடர்பு, அப்படி இப்படின்லாம் ஏன் பேசினார்? ஒரு ஒரு நடுநிலையாக பேசியிருக்கலாம்ல. மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு பரிதாபத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இவரும் பேசினார். பேசி நீங்கள் விஜய் நம்ம மூஞ்சியில் கறியை பூசிட்டாங்கள்ல, நம்ம எந்த மூஞ்சியோட போய் விஜயோட திரும்பவும் நம்ம பேச முடியும்? இல்லை விஜயை ஆதரித்து பேச முடியுமா? இல்லை தேர்தல் சமயத்தில் கரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பேசினா சிரிக்க மாட்டாங்களா மக்கள்? ஓட்டு போடுற மக்கள் ஏமாளி அப்படிங்கிற மாதிரி எப்படி இவர் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மாவட்ட செயலர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி சமயத்தில் கூட இன்னைக்கு கூட சிவி சண்முகம் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதிமுக தலைமையை நம்பி இல்லை, தொண்டர்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி மறைமுகமான ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிமுக தலைமையை நம்பலை. தலைமை யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், தலைமையெல்லாம் நம்பலை. அதிமுக தொண்டர்கள் பலத்தோடு தான் இருக்குது. தொண்டர்கள் தான் அதிமுக கட்சி. அதிமுக தலைமையை யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த வார்த்தையெல்லாம் சரியான வார்த்தை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அட்டாக் பண்ணாமல் மறைமுகமாக அட்டாக் பண்ணுறாரா?
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிவி சண்முகத்தோட இந்த பேச்சு வந்து அதிமுக தலைமைக்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தான் செங்கோட்டையனை விரட்டி விட்டுருக்குறோம். உடனே சிவி சண்முகத்தையுமே வந்து என்னப்பா இப்படி பேசினேன், உன் மேலே நடவடிக்கை உறுதி அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. கேபி முனுசாமிலாம் செங்கோட்டையனை உடனே கட்சியிலேருந்து தூக்குங்க, செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டாருன்னா பரவாயில்ல, நம்ம உடனே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல. அதே சிவி சண்முகத்துக்கு சொல்லி பார்க்க சொல்லுங்களேன். கேபி முனுசாமியை ரவுண்டு கட்டி விரட்டி விட்ருவார் கேபி முனுசாமியை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனால தான் கட்சிக்குள்ளேயே வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அது பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறுலாம் பற்றி பின்னாடி பேசுவோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது தாவேகா வந்து இப்போ திமுக தான் எதிரி, அதிமுக எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிறதான் இருக்குது. இன்றைக்கி டிடிவி தினகரனும் அதை தான் சொன்னார். திமுக வெஸ் தாவேகா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தல் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணாமலையும் அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி பலம் இருக்குது. கூட்டணிக்குள்ளே வந்து தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறாரு. ஆனால் அங்கே பாஜக இருக்குது. பாஜக எப்படியா இருந்தாலும் வந்து வெளியேறாது. அதனால் பாஜக இருக்கிறனால திமுக கூட்டணியில் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டணி இருப்பாங்க. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயந்தாங்க ஒரு விஷயத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக பாஜக இந்த தாவேகா கரூர் சம்பவத்தில் பிரச்சனையில் வந்து தாவேகாவும் அங்கே போகும். அதே போல் வந்து அன்புமணி பாமக இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, திமுகவுக்கு வந்து எதிர்ப்பு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ சிறப்பு பொதுக்குழுவில் தாவேகா வந்து எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஓட்டு சிதறல் அதிகமாக ஏற்படும். யார் ஓட்டை விஜய் பிரிப்பார் அப்படின்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனைகள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற கட்சி அப்படின்னா அதிமுக தான். திமுக அது பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. திமுக வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது கூட்டணி பலத்தோடும் இருக்குது. திமுக தனிப்பட்ட முறையிலையும் வந்து ஸ்ட்ராங்காக அதோட ஓட்டு வங்கியில் வலுவாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அதை பற்றி பயப்படவே இல்லை. இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கிறாரு, பலகீனமாக இருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓட்டு வங்கி அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அது எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஆனால் அவரால் புரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம தலைமை பதவியில் இருந்தால் மட்டும் போதும், அடுத்த ட்ரிப்பு நம்ம எதிர்கட்சி தலைவராக உட்காந்தா போதும்னு நினைக்கிறார். ஆனால் எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது. 3வது இடத்துக்கு போவார், 4வது இடத்துக்கு போவார் அப்படின்னு டிடிவி தினகரனே சொல்கிறார். டிடிவி தினகரன் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் வந்து ஒரு கூட்டணி வைக்க போகிறார்ல, அவங்க வந்து விஜய் தலைமை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா விஜய், தாவேகா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அப்புறமா அண்ணாமலை, செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே வந்து விஜய் தலைமையில் ஏற்றுக்கிட்டு விஜய் தலைமை மூலமாக செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அதிமுக அப்படிங்கிற ஒரு பேனரில் இருக்கவே கூடாது, ரெட்டைலை சின்னமாக அவர் கையில் போகவே கூடாது, கட்சியை அழிக்கிறாரு, அவரை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ வந்து திமுகக்குள்ளே போய் ஓபிஎஸோட தீவிரமான ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்தார். அதை பற்றி கூட செய்தியாளர்கள் ஓபிஎஸ்கிட்ட கேட்கும்போது கூட அவர் நண்பர் தான், அவர் சேர்ந்தார், அது அவருடைய முடிவு அப்படின்னு சொல்கிறார். சிலர் வந்து ஓபிஎஸ் தாங்க அனுப்பிச்சி விட்டாரு, நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்க. இருக்கட்டுமே, அவர் நின்று ஜெயிக்கட்டுமே. அவர் திமுக சார்பாக போட்டி போடுறது திமுக உறுதி கொடுத்துருக்கு. அந்த சார்பாக வந்து அவர் நிற்பார், நின்றாருன்னா போட்டி போடுவார், ஜெயிக்கட்டுமே அப்படிங்கிற விட்டுருக்கலாம். ஒருவேளை ஓபிஎஸ் வந்து யாருமே வந்து கூட்டணிகளை கொண்டு வரல, தாவேகா கூட்டணிகளை வந்தாலும் அவர் சுயேட்சா கூட நிற்கிறாரு அப்படின்னா அவர் நிற்கிற தொகுதியில் திமுக கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரை ஜெயிக்க வைக்கும். இவங்களுடைய எல்லாரோட எண்ணமும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதே போல் தான் இவருக்குமே அண்ணாமலை, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடி தினகரன், சசிகலா இவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக இறங்கி செயல் பண்ண போகிறாங்க. செங்கோட்டையன், அண்ணாமலை கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அன்கோ வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டாங்க. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருக்கிறது தவறு. அரசியலில் வந்து அவர் இருந்தார் அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாகவே கிடையாது. அவரால் அதிமுக அழியுது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் உறுதியாக இருக்கிறாரு. அவர் நீதிமன்றம் போட்டோம், தேர்தல் ஆணையம் போட்டோம், எங்கே வேணாலும் போனாலும் பாஜக நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறனால தான் அவர் பாஜகவோட கூட்டணியில் இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து திமுக வந்து பெருசாக வந்து இப்போ பயப்படல. தாவேகா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து விஜயை பற்றி விமர்சனம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க. நீ முடிவு எடுத்துக்கப்பா, நீ உங்களோட கூட்டணிக்கு யார் வராங்களோ அவங்கள வச்சுக்கப்பா, திமுக கூட்டணிக்குள்ளேருந்து யார் வந்தாலும் கூட வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ விஜயை கூட்டிகிட்டு வரணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவில் இருக்க மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாத்துட்டையுமே இருக்குது. எப்படியாவது விஜய் வரணும், தாவேகா வந்து நம்ம கூட கூட்டணி வைக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நமக்கு வந்து கூட்டணி பலமும் இல்லை, ஆளுமை தன்மையான ஒரு பலமும் இல்லை, கட்சி வந்து ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, கட்சியில் உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது, யாரையும் ஒன்றும் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இந்த தேர்தலை சமாளிக்க முடியும்? பூத் கமிட்டி அமைங்க அப்படிங்கிறாரு, பூத் கமிட்டியை பாதுகாருங்கிறாரு, பூத் கமிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாங்கிறாரு. இவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காருன்னே தெரியல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கோபம் எல்லாத்துக்குமே இருக்குது.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. கூட்டணியை வந்து இவர் கடந்த 10 தேர்தலையுமே பார்த்திங்கன்னா இவர் சொன்ன ஒரு விஷயம் அதுதான். கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. கூட்டணியை இவர் எங்கே போய் பார்க்குறது? கூட்டணி கட்சிக்காரங்க யாருமே இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த கூட வரமாட்டேறாங்க. அப்படியே வர்றவங்களையும் முதுகில் குத்தி விட்டுறாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு. அப்புறம் எப்படி அவங்க தொடர்ந்து இருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. இவர் இப்போ நம்பிட்டு இருக்கிறது அமித்ஷாவை தான் நம்பிட்டு இருக்காரு. அமித்ஷா எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துருவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எப்படி வருவார் விஜய்? 2026 தேர்தலில் வந்து அவர் பாஜக முழுமையாக எதுக்குறாரு. இதை வந்து அமித்ஷா கூட பெருசாக கண்டுக்கலை. இருக்கட்டும், விஜய் இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி நம்ம சொல் பேச்சை கேட்கணும், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா விஜய் இருக்கட்டும், விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகட்டும், எடப்பாடி பழனிசாமியை இதோட சோழியை முடிச்சு விட்டுறணும். எடப்பாடி பழனிசாமி ஆதரவோட பாஜக ஒரு கால் ஊன்றி, பாஜக வந்து இப்போ அதிமுக வந்து ஒரு 10-15 தொகுதி ஜெயிக்குது அப்படின்னா பாஜக ஒரு 30-40 தொகுதியை ஜெயிச்சு வச்சுக்குவாங்க. அதிமுக சார்பாக ஜெயிச்சு வச்சு அவங்க எதிர்கட்சி ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நடக்க போகுது. அதிமுக 3வது இடத்துக்கு போகணும்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. எவ்வா ஏற்கனவே நாங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க இடம் 3வது இடம் நாம் தமிழர் கட்சி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதிமுக 4, 5 எப்படின்னு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இல்லை, டிடிவி தினகரன் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலையுமா தான் சொல்லிட்டு இருக்காரு. தேர்தல் கிழமை இன்றைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்காது, அதனால் அப்படி சொல்கிறாரு, கருத்து சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் உண்மையான கலை யதார்த்தம் அதுதான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான வந்து எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு இல்லை. அதனால் வந்து அவங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக வெஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கா? இல்லை எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தனிச்சே நம்ம 234 தொகுதியிலையும் பாஜகவோட மட்டும் கூட்டணி வச்சு ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது சரியா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.